வாக்குத்தத்தம் 2026. பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்பது எளிதானதல்ல. 1 கொரிந்தியர் 14:20 புத்தியிலே தேறின அனுபவம் என்று பவுல் எழுதுகிறார். தானியேல் 1:20 தானியேல் சகோதரர்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்தில் 10 மடங்கு சமர்த்தராக விளங்கினார்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்பது தீச்சூளைக்குள் போட்டாலும் சிங்ககெபியில் போட்டாலும் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக மன உறுதியோடு இருப்பதை காட்டும். மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று எபிரேயர் 10:35 எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:6 படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. விண்ணப்பம் என்பது அன்னாளின் விண்ணப்பம், வேண்டுதல் என்பது யோபு நண்பர்களுக்காக செய்த வேண்டுதல், ஜெபம் என்பது தானியேல் 6:10 சிங்ககெபியில் போட வேண்டும் என்ற கட்டளை பிறந்தபோது எருசலேமை நோக்கி பலகணிகளை திறந்து தானியேல் பண்ணின ஜெபம். ஸ்தோத்திரம் என்பது 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்ற தாவீதின் ஸ்தோத்திரம். இந்த 4 பேரின் அனுபவங்களால் தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அடைந்து கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்ள அன்னாளின் விண்ணப்பம், யோபின் வேண்டுதல், தானியேலின் ஜெபம், தாவீதின் ஸ்தோத்திரம் நமக்கு வேண்டும். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சாத்தியம். அதை இந்த 2026ஆம் புத்தாண்டிலே நாம் அடைந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.